அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய காணொளியில் ராமலிங்க பெருமான் விண்ணப்ப கலிவன்பால் நிறைய பாட்டு பாடுறாரு. தோயா குரலைகளின் துன்பம் பொறாது கன்று தாயாய் முளைப்பாலும் தந்தனையே, பாண்டியன் முன் சொல்லி வந்த பாணன் பொருட்தெரிவி வேண்டி விறகெடுத்து விற்றனையே, மாவகஞ்சேர் மாணிக்க வாசகருக்காய் குதிரை சேவகன் போல வீதிதனில் சென்றனையே, வில்லடிக்கு நெஞ்சம் விரும்பியது அல்லால் எரிந்த கல்லடிக்கும் உள்ளம் கழித்தனை, இப்படிலாம் பாடுறார். அதை பற்றி நான் நேற்றுக்கு இந்த பன்றிக்குட்டிகளுக்கு முளைப்பால் கொடுத்தது, இறைவன் முளைப்பால் கொடுத்ததை பற்றி நேற்றுக்கு நம்ம பேசினேன். இன்றைக்கி என்னன்னா, வாய் சங்கு நூல் இழைத்த வாய் சிலம்பி தன்னை உயர் கோச்செங்கச் சோழனென குட்டினையே அப்படிங்கிறார். அதாவது ஒரு சிலந்தியை ஒரு பெரிய கோச்சங்கு சோழனுங்கிற பெயருடைய பெரிய அரசனாக நீ மாற்றினியே அப்படிங்கிறார். அந்த கதை தான் இப்போ வரப்போகுது. மொத்தம் 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மார், 60வது நாயன்மார் கோச்சங்கு சோழன்னு பேர். இது எப்படி வந்தாருன்னு சொல்கிறேன். காவிரிக்கரையில் ஒரு யானை மாலை சாத்தி வழிபட்டது. அதனால் அந்த இடம் திரு ஆனைக்காவல் அப்படின்னு பெயர் பெற்றுச்சு. அந்த இடத்துல ஒரு சிலந்தி வசித்து வந்துச்சு. யானை என்ன பண்ணோன்னா, அந்த காவிரி கரையில் தண்ணீரை எடுத்து அந்த சிவலிங்கம் ஒன்று அங்கே இருந்தது. நாவல் மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு. அந்த சிவலிங்கத்தை சுத்தம் பண்ணி தினம் பூஜை பண்ணுறது அதோடைய வழக்கம். இப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா, இது மேலே நாவல் மரத்துடைய சருகுகள்லாம் கீழே விழுந்துக்கிட்டே இருந்ததுனால அங்கு வாழ்ந்த சிலந்தி என்ன பண்ணுச்சுன்னா, அந்த நாவல் மரத்துடைய சருகுகள்லாம் இறைவன் மீது விழாத அளவுக்கு தன்னுடைய நூல் இழையினால் பந்தல் மாதிரி அமைச்சு சருகுகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கிடுச்சு. யானை என்ன பண்ணோம், காவிரிக்கரையிலேருந்து என்ன பண்ணோம், தண்ணி எடுத்துகிட்டு என்னடா அது ஒரே சருகு இருக்குமா இருக்குன்னு சொல்லி எல்லாம் சுத்தம் பண்ணி மறுபடியும் அதை சிலந்தி கட்டினதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இது தண்ணியை பீச்சடித்து அந்த வணங்கிக்கிட்டு இது போகும். இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும்போது இதோடைய தொந்தர் 2 பேருக்கும் இது அதுக்கு துன்பம் பண்ணுது, அது இதுக்கு துன்பம் பண்ணுறது. அப்போ அந்த யானையை என்னாச்சுன்னா, இந்த யானை என்ன பண்ணுது, சிலந்தி என்ன பண்ணுது, யானை தான் பண்ணுதுன்னு தெரிஞ்சு போய் அது மூக்குக்குள்ளே போய் அது சாகடிக்கிறதுக்காக விஷத்தை பண்ணும்போது யானை அதை தாங்க முடியாமல் கீழே போட்டு அடித்து அதை போட்டு மீச்சு போடுது. ஆச்சுங்களா? அப்போ இப்படி இந்த மாதிரி நடந்த பிறகு 2 பேருமே இறந்து போகிறாங்க. யானை சிலந்தியை கடிச்சு போடுது, யானை தூக்கி போட்டு மீச்சிடுது, 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. மறுஜென்மத்தில் சிலந்தி ஒரு சோழ மன்னனாக பிறக்க, அதாவது சுகதேவன் ஒரு சோழ மன்னன். அப்போது அந்த சோழ மன்னனுக்கு கமலவதி அப்படிங்கிற ஒரு சம்சாரம் மனைவி. அவனுக்கு அவங்க 2 பேருக்கும் மகனாக இந்த சிலந்தி பிறக்குது. அது எப்படின்னா, அவள் கமலவதி கர்ப்பமுற்று பிரசவ வலி அந்த மாதிரி வந்துச்சுலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஜோதிடம் பார்க்குறாங்க. அப்போ ஜோதிடம் பார்க்கும்போது இந்த சமயத்தில் அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். என்ன, கொஞ்சம் காலதாமதமாக குழந்தை பிறந்துச்சுன்னா 3 உலகத்தையும் ஆளும். அதனால் எப்படியாவது அந்த ஒரு நாழிகை கழித்து குழந்தை பிறந்துச்சுன்னா இது பெரிய ஆளாக 3 உலகத்தையும் ஆளுற மாதிரி ஆகிப்போடும் அப்படின்னு ஜோதிடர்கள்லாம் சொன்னாங்க. உடனே என்ன ஆச்சுன்னா, இவங்க என்ன இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, இதை கேட்டுட்டு அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா, என்னை தலையெல்லாம் கட்டி அந்த ஒரு நாளைக்கு கழித்து பிறக்கிறது மாதிரி அந்த தலையெல்லாம் கட்டி விடுங்க, அப்புறமேல் அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, மருத்துவர்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு நாளைக்கு கழித்து பிறக்கிறது மாதிரி இந்த அம்மா தூக்கி தலையெல்லாம் கட்டிவிட்டாங்க. ஒரு நாளைக்கு கழிஞ்சு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த பிறகு இது காலதாமதமாக பிறந்ததுனால குழந்தை தலைகளில் தானே இருந்திருக்கும். அப்போ அந்த கண்கள் சிவந்து போச்சாமா. அதை இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, கோச்சங்குன்னா கண் சிகப்பாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தமாமா. அப்போ கோச்சங்கு சோல் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அம்மா வாய் திறந்து போதே செத்து போச்சாமா. இந்த அம்மா இறந்து போச்சு. அப்போ கோச்சங்கு சோழனா
பிறந்துடுறான். அவன்தான் வந்து சிலந்தியாக இருந்தவன் தான் கோச்சங்கு சோழனாக ஆகிறான் அப்படின்னு ராமலிங்க பெருமான் வந்து அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சொல்கிறார். அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நம்பியாண்டார் நம்பிகள்னு சொல்லி திருத்தொண்டர் திரு அந்தாதியில் வந்து கோச்சங்கு சோழனை பற்றி 2 பாட்டு பாடுறார். அது மாதிரி அப்பரர் தேவர் இப்படிலாம் பாடுற அப்பர் இவர் சுந்தரர்லாம் பாடுறார். அதில் 2-3 பாட்டு சொல்கிறேன். என்னன்னா, மை வைத்த கண்டன் நெறியன்றி மற்றோர் நெறி கருதா தெய்வ குடிச்சோழன் முன்பு சிலந்தியாய் பந்தர் செய்து, பந்தர்னா பந்தல்னு அர்த்தம், சிலந்தியாய் பந்தர் செய்து சைவ துருவைதி வந்து தரணி நீடாலயங்கள் செய்வித்தவன் திருக்கோச்செங்கனான் எனும் செம்பியனே. கருமை வண்ணம் கொண்ட கண்டனான சிவநெறியே என்று மற்றொரு நெறியறியாத தெய்வக்குடிச்சோழன் முன் சிலந்தியாய் பெருமானுக்கு நிழல் அமைய வேண்டி பந்தல் போல வளை கட்டி பணி செய்தது. அச்சிலந்தியே பின்னர் பெருமானாரால் கோச்சங்கச் சோழனாக படைப்பு பற்றி இந்த பூமியில் யானை ஏறா கோயில்களை கட்டுமலை கோயில்களை கட்டுவித்தான் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு பாட்டில், செம்பொன் அணிந்து சிற்றம்பலத்தை சிவலோகம் எய்தி நம்பன் கழற்கீழ் இருந்தோன் குலமுதல் என்பர் நல்ல வம்பு மலர்த்துள்ள ஈசனை சூழ மறை வளர்த்தான் நிம்ப நருந்தொங்கற் கோச்செங்கானான் என்னும் நித்தனையே. அப்படின்னா என்னன்னா, தன் தந்தையை போன்று கோச்செங்கானானும் தில்லை நடராச பெருமானின் அளவற்ற பக்தி பூண்டு திருத்தில்லை சென்று பெருமானை வணங்கினான், மறையை வளர்த்தான், மறை போற்றும் அந்தர்களுக்கு வளமான மாளிகைகளை அமைத்து கொடுத்தான், பின்னாடி இறைவனடி சேர்ந்தான் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆச்சுங்களா? அப்போ ஒவ்வொரு மகானும் கோச்சங்கு சோழனை பற்றி சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, யார்? அப்பர் பெருமான் இல்லை, அவர் பேர் என்னது, சுந்தரர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருவும் வன்மையும் தின்திரளரசும் சிலந்தியார் செய்த செய்பணி கண்டு, திருவும் வன்மையும் தின்திரள் அரசும் சிலந்தியார் செய்த செய்பணி கண்டு மருவு கோச்செங்கனான் தனக்களித்த வார்த்தை கேட்டு நுண் மலரடி அடைந்தேன் அப்படின்னு பாடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து சிலந்தி செய்த சிவபுண்ணிய செயலினை கண்டு அதனை கோச்சங்கு சோழனாக பிறக்க வைத்து அவனுக்கு செல்வமும் வள்ளல் தன்மையும் வலிய பொருந்தி அரசாட்சி அளித்தீர்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு நானும் உனது திருவடியே அடைக்கலம் என்று வந்து சேர்ந்தேன் அப்படின்னு யார் சொல்கிறான்? சுந்தரர் சொல்கிறார். திருநின்றியூர் தேவாரத்தில் சொல்கிறார். ராமலிங்க பெருமான் இங்கே என்ன சொல்கிறாரு? வாய்சங்கு நூல் இழைத்த வாய்சிலம்பி தன்னை உயர் கோச்சங்கு சோழன் என கூட்டினையே அப்படின்னு இவர் சொல்லி முடிச்சிட்டாருங்களா. அப்புறம் அப்பர் பெருமான் என்ன சொல்கிறாருன்னு நம்ம அதை பார்ப்போமே. அப்பர் பெருமான் என்ன சொல்கிறாரு? சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தல் செய்து உழந்து அவன் இறந்த போதே கோச்செங்கனானும் ஆக கலந்த நீர் காவேரி சூழ் சோனாட்டு சோழர் தங்கள் குலம்தனில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே. திருவானைக்காவல் எனும் தலத்திலே ஒரு சிலந்தி சிவலிங்க திருமேனிக்கு மேலே வாயினூலால் பந்தல் அமைத்து வழிபட அது ஒரு யானையால் துன்பப்பட்டு இறந்து போக காவிரியாற்றின் நீரானது கலந்து பாயும் சோழ நாட்டில் சோழ மன்னர்களது பரம்பரையில் கோச்சங்கு சோழன் என்னும் பெயரில் அந்த சிலந்தி வந்து பிறக்க அருள் செய்தார், அப்படி இறைவன் அருள் செய்தார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ இந்த 2 பேருமே இவங்க என்ன பண்ணுறாங்க? 2 பேருமே என்ன பண்ணால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி. அப்போ என்ன பண்ணுறான்? கோச்சங்கு சோழனாக பிறந்த பிறகு அவன் வந்துட்ட பிறகு ஒரு 70 கோயில் கட்டுறான். இந்த சோழ வழக்கு அந்த காவிரி அந்த கரை ஓரத்துலலாம் 70 கோயிலுமே என்ன ஆகுன்னா, இந்த சிலந்தி என்ன பண்ணுது? இந்த கோச்சங்கு சோழனாக பிறந்து யானை வராத அளவுக்கு கோயிலை கட்டிப்பிச்சு. மாடக்கோயில்னு சொல்லுவாங்க. என்னது, ஒரு 70 கோயில் அந்த மாதிரி கட்டி அந்த மாதிரி கட்டி எதுவுமே வரக்கூடாது, யானை வந்து வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இந்த யானையும் இவங்க 2 பேருமே அவங்க முன்னொரு காலத்தில் கந்தர்வர்களாக பிறந்தார்களாம். அந்த அவன் பேர் சோழ நாட்டில் 2 பேருமே கந்தர்வர்களாக பிறந்து மேல் உலகத்தில் இவங்க வந்து சண்டையிட்டதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் போட்டுக்கிட்டானுங்க.
அப்போ சாப்பிடும்போது இவன் சிலந்தியாக போயிட்டான், இவன் என்ன பண்ணிட்டான், யானையாக போயிட்டான். யானை வந்து சிலந்தியை கொல்ல வேணுங்கிற நினைக்கல. அதனால் யானை வந்து நேராக தேவலோகம் போயிடுச்சு. சிலந்தி வந்து யானையை கொல்லணும்னு நினச்சிது. அதனால் சோழ நாட்டில் இந்த 2 பேருக்கும் பிறந்து அப்படியே பிறவி தொடருது. ஏன்னா தப்பு பண்ணாங்கனால அந்த பிறவி தொடருது அப்படின்னு சொல்லி இவங்க முடிக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, புராணங்கள் வந்து உண்மையாக என்னன்னு தெரியலை. ஆனால் ராமலிங்க பெருமான் சொல்கிறது, வாய்சங்கு நூல் இழைத்த வாய்சிலம்பி தன்னை உயர் கோச்சங்கு சோழனென கூட்டினையே அப்படிங்கிற சொல்லுக்கு இப்போ நான் சொன்ன கதைகளெல்லாம் வந்து சான்றுகள், அகச்சான்றுகள்னு சொல்லி முடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பெருமான் வந்து நிறைய இதில் வந்து நிறைய சொல்கிறாரு. அதில் தான் இந்த ஒரு பாட்டு. அதை நான் உங்களுக்கு விளக்கிட்டேன். புரியுதுங்களா? அப்போ கோச்சங்கு சோழன் முதல்ல எப்படியாக இருந்தான்? சிலந்தியாக இருந்தான். ஆச்சுங்களா? கோச்சங்கு சோழன் சிலந்தியாக இருந்தான். யானை வந்து என்ன பண்ணிச்சு? துன்பம் 2 பேருமே இறந்து போனாங்க. அது எதுக்கு நடந்த இடம் எங்கன்னா திருஆனைக்காவல், திருச்சி மாவட்டத்தில் திருஆனைக்காவல், ஆணை கும்பிட்ட இடம் இருக்குது. அதுதான் திருஆனைக்காவல்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்குவோம். அடுத்த காணொலியில் இன்னொன்று நம்ம சொல்லி விரிவாக பேசுவோம். வணக்கம்.